ஹாய் கைஸ், இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஆக்சுவலாக அந்த நேச்சுரல் அக்வேரியமை வந்து நான் செட் பண்ணி ஒரு 5 months ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு டேட்டு, பட் ஆனால் இருக்கும் ஒரு 4.5 months இல்லை 5 months. இதோட சப்ஸ்ட்ரேட் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அவசரமாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒழுங்காக பண்ணல, அதான் உண்மை. சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செம்மண் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. செம்மண், அதுக்கு மேலே நார்மலாக உள்ள மணல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளான்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளான்ட்ஸ் பேர் ரெண்டுமே தெரியல. ஆக்சுவலாக 2 பிளான்ட் இருக்குது, இன்னொன்று வந்து ஃபாக்ஸ்டைல் இருக்குது, பட் வந்து எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல பிளான்ட் பேர். ஸோ இது வந்து CO2 இருந்தால் தான் நல்லா வளரும்னு நினைக்கிறேன் அந்த பிளான்ட்ஸு. இல்லை நான் போட்ட சப்ஸ்ட்ரேட்னால வளரலையான்னு எனக்கு தெரியல. ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீட்ரு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி செட் பண்ணேன். ஏன்னா வந்து மீன்லாம் வந்து இறந்துக்கிட்டே இருந்தது, கிளைமேட்டும் வந்து கூலாகிடுச்சு ரொம்ப. அதனால் எதனால் சாகுதுன்னு தெரியல. மீன் வந்து ஃபின்ராட் மாதிரி வந்து இறந்து போச்சு. ஸோ நான் வந்துட்டு ஹீட்ரு வச்சா வராதுன்னு சொல்லி யூடியூப்லலாம் பார்த்தேன். ஸோ ஹீட்ரு வாங்கி வச்சேன். இந்த போட் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன் ஆக்சுவலாக. வேறு இந்த அக்வேரியம் பற்றி சொல்லணுன்னா, அது உள்ளே பார்த்தீங்களா ஒரு கேவ் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக அது வந்து பூத்தொட்டி தான். அது இந்த பழைய பூத்தொட்டி, உடஞ்ச பூத்தொட்டி தான் வச்சு செட் பண்ணி வச்சுருந்தேன். வேறு சில ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண, நார்மலாக வந்துட்டு ஸ்டோன்ஸ் வாங்கி கொஞ்சம் அங்கங்கே யூஸ் பண்ணேன். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 2 கௌரமி இருக்குது. ஸ்வாட் டெயில், ஒரு ஸ்வாட் டெயில் வந்து எகிரி குதிச்சு செத்துருச்சு. ஸோ ஸ்வாட் டெயில் வந்து ஒரு 3 ஸ்வாட் டெயில் இருக்குது. அப்புறம் ஒயிட் மாலி 2 இருந்தது, ஒயிட் மாலியும் 1 இறந்துருச்சு. டைகர் ஆக்சுவலாக வந்து 4 வச்சுருந்தேன் டைகர், அதில் இப்போ 2 தான் இருக்குது. இந்த டைகர் வந்து ரொம்ப சின்னதாக வாங்கினேன், இப்போ ஓரளவுக்கு அழகாக வளர்ந்துருச்சு பெருசாக. இன்னொரு டைகர் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப புள்ளி பண்ணுது, அதனால் அது வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கும். வேறு என்ன மீன் இருக்குது என்கிட்ட? அவ்வளோதான். இது இருக்குது, ரெட்லேயே வந்துட்டு பலூன் பிளாட்டியா, அது 2 இருக்குது. கப்பீஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தது, பட் மெயின்டைன் ஆகலை. கப்பீஸ்லாம் இறந்துருச்சு. 5 months நிறைய ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டேன், சில ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கின ஃபிஷ் எதுவுமே இல்லை, அதான் உண்மை. எல்லாத்துக்குமே வந்து ஃபின்ராட்டு இல்லை. நடுவில் நான் வந்து ஒரு 20 days ஊர்லேயே இல்லை, அப்போது சில மீன்கள் இறந்துருச்சு. இந்த ஃபாக்ஸ்டைல் வந்து நான் ரொம்ப சின்னதாக தான் வாங்கி இது பண்ணேன், பட் அது நல்லா வளர்ந்துருக்கு. ஃபாக்ஸ்டைல் நல்லா வளர்ந்துருக்கு. மற்ற பிளான்ட்ஸு, இந்த பிளான்ட்லாம் பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பிளான்ட்டு பேர் வந்து எனக்கு தெரியல, தான் 2மே ஒரே பிளான்ட் தான். அதுக்கு பின்னாடி ஒரு பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் வாங்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, பட் நான் வாங்கிட்டு வந்து வளர்க்கும் போது அதோட லீஃப்லாம் ரொம்ப சின்னதாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி ரெட் கலரில் தான் வளருது, மீன் ரோஸ் கலரில். இப்போ லைட் போட்டால் உங்களுக்கு தெரியும், நான் லைட்டு இப்போ ஆன் பண்ணல, ஜஸ்ட்டு விண்டோ லைட்டில் எடுத்திருக்கேன். அதோட லீஃப் ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. அது வேறு மாதிரி, மேபி லைட்னிங்னாலையா இல்லை வந்து சப்ஸ்ட்ரேட்னாலையா என்னன்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் மை அக்வாரியம். இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, இந்த அக்வாரியம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கி நான் அதில் மீன் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டோட்டலாக வளர்க்குறத ஸ்டாப் பண்ணிட்டு அக்வாரியம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் நேச்சுரல் அக்வாரியம் எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. நேச்சுரல் அக்வாரியம் சேனல், அவரை பார்த்து தான் எனக்கு மறுபடியும் இன்ஸ்பயர் ஆகி நான் வீடியோ நான் அந்த அக்வாரியம் ஸ்டார்ட் பண்ணேன், மறுபடியும் அந்த ஹாபியில் வரலான்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இன்னொரு அக்வாரியமும் புதுசாக வாங்கி செட் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது. பண்ணால் நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.